வேலைக்கு போயிருச்சாமே. ஓ, இவங்களும் ஆமான்னு சொன்னாங்களா? ஏமா அப்படி கேக்குற? காரணம் இருக்கு அங்கிள். ஏன் காயத்ரி, அங்கிள் கிட்ட எதுக்கு பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு அங்கிள் கிட்ட சொல்ல வேண்டியதானே? பாவம், அவரை பார்க்கவே எவ்வளவு பாவமா இருக்கு பாரு. மித்ரா, நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. ஒழுங்கா பேசாம இங்க இருந்து போயிடு சொல்லிட்டேன். ஹே ரெஜினா, என்னடி என்கிட்ட கோவப்படுற? நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு தூரம் ஆனந்திய பார்க்கணும்னு வந்திருக்காரு. அவர்கிட்ட நடந்தது என்னன்னு சொல்லாம அத மறைக்கிறதும் இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வர்றது ரொம்ப பெரிய தப்பு ரஜினா. திஸ் இஸ் நாட் ஃபேர். மித்ரா, எது சரி தப்புன்னு நீ எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ கொஞ்சம் கிளம்புறியா? என்னம்மா, என்ன நடக்குதுங்க? இந்த பிள்ளை என்ன சொல்லுது? நீங்க எதை மறைக்கிறீங்க? எதுவுமே புரியலையம்மா. என்னம்மா பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அங்கிள், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க. என்னம்மா மறைக்கிறாங்க? அது நான் சொல்லக்கூடாது. இருங்க, நான் போய் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரேன். அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மித்ரா, மித்ரா இங்க பாரு. வேண்டாம், நீ தேவையில்லாம இதுல தலையிடுற. சொன்னா கேளு. அட விடு காயத்ரி, உண்மை என்னன்னு அங்கிளுக்கு தெரிய வேண்டாம். இரு. மித்ரா, மித்ரா. என்னம்மா நடக்குதுங்க? எதை மறைக்கிறீங்க? என்ன உண்மையை மறைக்கிறீங்க? மா மா மா, அங்க ஒண்ணும் இல்லமா. தெரியும், தள்ளு. மா, அங்க ஒண்ணும் இல்லமா. சொன்னா கேளுமா. மா மா, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. என்னடி இது? இது எங்க இருந்து வந்துச்சு? உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது இல்ல? மா, இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது? சரி, எனக்கு ஒவ்வொரு தடவை சந்தேகம் வரும்போதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? இனிமே என்ன ஏமாத்த முடியாது. அவளை இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய், எங்கடி இருக்க? அடி ஆனந்தி, வெளியில வாடி. ஆனந்தி, எங்கடி இருக்க? வெளியில வா. மா, இந்த பை எப்படி அண்ணா ரூம்ல வந்துச்சுன்னு தெரியலமா. ஆனந்தி இங்க இல்லமா. நீ எதுவும் பேசாத. மொட்டை மாடிக்கு என்னைக்கு போகாதவன் இப்பெல்லாம் மொட்டை மாடிக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கான். எங்க மொட்டை மாடியில ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? மா, என்னம்மா நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், என்ன நம்பாம திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டா என்னமா அர்த்தம்? அண்ணா வரட்டுமா, என்னன்னு கேப்போம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இனிமே உங்க ரெண்டு பேரையும் நம்ப நான் தயாரா இல்ல. மொட்டை மாடியில நானே போய் பாக்குறேன். அம்மா, அம்மா, அம்மா சொன்ன கேளுமா. ஐயோ, போச்சு போச்சு. மொட்டை மாடிக்கு போனா ஆனந்தி, அண்ணா எல்லாரும் மாட்ட போறோம். இந்த நேரம் பார்த்து இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஐயோ, அப்பாவை வேற ஹாஸ்டல்ல எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே.